ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி தெண்டல். இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பச்சை பயிறு குழம்பு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி அப்புறமா சாதத்து கூட சாப்பிட்றதுக்கும் இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா குமரி தெண்டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரெடி பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. இதை தண்ணி சேர்த்து 2-3 டைம் நல்லா இதை அலசி எடுத்துடலாம். இப்போ இதை இந்த மாதிரி அலசி எடுத்ததுக்கப்புறமா இதில் 10 மாதிரி சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது கூட 7-8 பல் பூண்டு, அப்புறமா நான் 6 பச்சை மிளகாய் சேர்த்துட்ருக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு தக்காளியை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நீங்கள் எந்த கப்பில் பயறு எடுத்தீங்களோ அதே கப்பில் 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு இவ்வளவும் சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டு இதை வேக வைக்கலாம். 4-5 விசில் வர்றது வரைக்கும் மிதமான தீயில் இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது வேகிற டைமில் ஒரு மிக்ஸி ஜாரில் 2 கைப்பிடி அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துட்டு இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இவ்வளோ சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பயர் நல்லாவே வெந்து வந்துட்டுருக்குது. இதை ஒரு கரண்டி இல்லைன்னா இந்த மாதிரி மத்தால் நல்லா இதை மசிச்சு விட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு நல்லா மசிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா இந்த மாதிரி மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் சீரகம் போட்டு தாளிச்சிக்கோங்க. கடுகும் சீரகமும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 10 மாதிரி சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து வெங்காயம் லைட்டாக பொன்னிறம் ஆகிறது வரைக்கும் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ரொம்ப வதங்க வேண்டாம், லைட்டாக வதங்கி வந்துக்கிட்டாலே போதும். இப்போ இந்த டைமில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த டைமில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிட்டு இருந்த பயரை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சிட்டு இருந்த தேங்காய் விழுதையும் இப்போ இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு தேங்காய் சேர்க்குறதுக்கு விருப்பம் இல்லைன்னா இந்த டைமில் நீங்கள் தேங்காவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தேங்காய் இல்லாமல் அப்படியே கூட இந்த குழம்பு ரெடி பண்ணலாம், அதுவும் நல்லாவே இருக்கும். இப்போ இந்த டைமில் நீங்கள் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இதை நல்லா வேக விடலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா இதை வேக விட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக பச்சை பயிறு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.